தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இறை இயேசுவில் அன்பிற்குரிய பசிலிக்கா இறைமக்களே மற்றும் மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் முழகமூடு புனித மரியன்னை பசிலிக்கா சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். கடவுளின் வார்த்தையை அன்புடன் வரவேற்போம் என்ற சிந்தனையானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். தந்தை கடவுளின் வார்த்தையானது கபிரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் தாழ்ச்சி என்ற உயரிய பண்பின் வெளிப்பாடாக, நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று ஏற்றுக்கொண்டார். இன்று நாம் கடவுளின் வார்த்தையை எத்தகைய மனநிலையோடு வாசிக்கின்றோம்? இந்த அவசரமான வாழ்க்கையில் இறைவனின் வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து வாழ்வாக்குவோம். அதற்கான அருளை வேண்டி கல்வாரி பலியில் பக்தியுடன் இணைவோம். கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் எல்லாரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம் எல்லாரையும் அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்பரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றிலும் வார்த்தை மனித உடலெடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்கி ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை தகுதியாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இதோ கன்னிப்பெண் கரு தாங்குவார்,
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரையிலான இறை வாக்கியங்கள். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. 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 மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழும் இடமும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறைகள் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவரே. அல்லேலூயா
தியான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறைமொழிகள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவேர், அவருக்கு இயேசு என்ன பெயரிடுவேர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இறைவனுடைய வார்த்தைக்கும் இறைவனுடைய திட்டத்தையும் அன்போடு வரவேற்பதற்காக நம்மை அழைப்பு விடுக்கின்றது. எவர் ஒருவர் இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளிக்கிறாரோ அவர் நிச்சயமாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் எப்பொழுதும் இறைவனுடைய உடனிருப்பையும் அவர் உணர்ந்து கொள்வார். ஒரு தடவை கொல்கத்தா நகர்ல ஒரு இளைஞர் புனித அன்னை தெரசாவை பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் போயிட்டு புனித அன்னை தெரசாவை சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனேயே அன்னை தெரசாட்ட கேட்குறாங்க, அன்னையே, நான் இந்த நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியராக என்னுடைய பணியை செய்துட்டு வரேன். ஆனால் இந்த ஆசிரியர் பணியில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. என்னுடைய உண்மையான ஒரு ஆவல் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஏழை எளியவர்கள், தொழுநோயாளர்கள், இவர்களுக்கு என்னுடைய பணியை நான் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆவலாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் எதை முடிவு செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து உங்களுடைய ஒரு அறிவுரையை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக அன்னை சொன்னாங்களாம், அந்த இளைஞனை பார்த்து, அப்பா, இதே மாதிரி தான் எனக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. எதை முடிவு பண்ணுறது அப்படின்னு எனக்கும் ஒரு தெளிவில்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு ஆசிரியராக என்னுடைய பணியை தொடங்கணுமா, அதையே தொடர்ந்து செய்துட்டே இருக்கணுமா, இல்லை இந்த ஏழை எளியவர்களுக்கு
இவர்களுக்கான என்னுடைய பணியை செய்யணுமா அப்படின்னு எனக்கும் ஒரு குழப்பம் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ இறைவனிடத்திலே என்னை முழுமையாக ஒப்படைத்து இறைவனிடம் நான் கேட்டுட்டே இருந்தேன். நான் எந்த பணியை செய்யணும் அப்படின்னு இடைவிடாமல் இறைவனிடத்தில் கேட்டுட்டே இருக்கும்போது இறைவன் எனக்கு சொன்ன பதில், நீ ஏழை எளியவர்களுக்கான பணியை தேர்ந்தெடு அப்படின்னு எனக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நீயும் இறைவனிடம் இடைவிடாமல் கேட்டுட்டே இரு, நிச்சயமாக இறைவன் உனக்கு செவிசாய்ப்பார். நீ ஆசிரியராக உன்னுடைய பணியை நீ செய்யணுமா, அல்லது ஏழை எளிய தொழுநோயாளர்களுக்கான உன்னுடைய பணியை செய்யணுமா அப்படிங்கிறத இறைவன் உனக்கு சொல்லுவார் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. இந்த இளைஞனும் சரி அன்னை சொன்னது மாதிரியே இடைவிடாமல் இறைவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறார், நீ எந்த பணியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு. அவருடைய தொடர் இறை வேண்டுதலில் விளைவாக அவருக்கு ஒரு விடயம் கிடைத்திருது. சரி, ஆசிரியர் பணியை யார் வேணாலும் செய்யலாம், ஆசிரியர் பணியை எவர் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் ஏழை எளிய தொழுநோயாளர்களுக்கான என்னுடைய பணியை தான் இறைவன் என்னிடத்தில் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியை அவர் தேர்ந்தெடுத்தாராம். அன்பிற்கினியவர்களே, இறைவன் ஒவ்வொரு நாளுமே நம்மிடத்தில் தன்னுடைய வார்த்தையும் தன்னுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கின்றார். ஆனால் அதை எப்படி நாம் கையாளுகிறோம், அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டத்திற்கும் நாம் எப்படி நம்மையே கையளிக்கிறோம் என்பதுதான் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கின்றது. இதை முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது ஆகாசு மன்னனுடைய வார்த்தைகளை பார்த்தோமே என்றால் அவர் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவராக நமக்கு தென்படலாம். ஆனால் அதனுடைய பின்புலன்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் தான் அவர் இருக்கின்றார். எனவேதான் அவருடைய வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகின்றன. அதே வேளையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு வானதுதர் மரியாவை சந்தித்து அவரிடத்திலே இறைவனுடைய திட்டத்தையும் வார்த்தையும் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அவரிடத்திலே ஒரு ஐயம் எழுந்திருக்கலாம். ஐயையோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுவும் திருமணத்துக்கு முன்னதாக ஒருவர் கருத்தாங்கி இருக்கிறார் அப்படின்னா அன்றைய காலகட்டங்களிலே கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அன்றைய திட்டமாக இருந்தது. ஐயையோ, எனக்கு என்ன நேரிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கலாம், அல்லது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த சமூகமானது எப்படி என்னை பார்க்கும் அப்படிங்கிற எப்பேற்பட்ட பல கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் தோன்றியிருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்துவிட்டு கடைசியா அவங்க சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே அவர் முழுமையாக இறை திட்டத்திற்கு அவர் கையளித்திருக்கின்றார். அதனால்தான் வானதூதர் அவரிடத்தில் சொல்லுகிறார், அருள்மிக பெற்றவரையே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று. எவர் ஒருவர் இறைவனுடைய திட்டத்திற்கும் இறைவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்து அதை செயல்படுத்துகிறார்களோ அவர்களோடு இறைவன் எந்நாளும் இருக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்விலும் இறை வார்த்தையின் வழியாக, மறையுரையின் வழியாக, ஏன் நம்முடைய குடும்பத்திலே இணைந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய சக மனிதர்கள் வழியாகவும் இறை வார்த்தையானது, இறை திட்டமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் அந்த இறை வார்த்தைக்கும் இறை திட்டத்திற்கும் செவி கொடுப்பவர்களாக, செவி மடுப்பவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய திட்டம்தான் சரியானது என்று அதை நோக்கி பயணிக்கிறோமா, அல்லது இறைவனுடைய திட்டத்திற்கு செவிமடுத்து அதை நோக்கி பயணிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். அன்புக்குரியோரை நாம் எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்வின் தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி அன்னை மரி அன்பு தாயின் தெய்வீக பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கரையறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையின் அனைவரும் அழைப்பின் மேன்மை உணர்ந்து நீர் அவர்களிடம் ஒப்படைத்த பணியை சிறப்பாக நிறைவேற்ற உமது தூய ஆவின் கொடைகளை நிறைவாக பொழிய தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
மருத்துவர் நோயற்றவனுக்கன்று நோயுற்றவனுக்கே தேவை என்று கூறிய அன்பு இறைவா, பல்வேறு விதமான நோய்களினால் அவதிப்படுகின்ற உம் பிள்ளைகளுக்கு நீரே நல் மருத்துவராக இருந்து அவர்கள் நோயிலிருந்து விடுதலை கொடுக்க தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்ற அன்பு இறைவா, உமது வார்த்தை அடங்கிய விவிலியத்தை நாங்கள் தினமும் வாசிக்கவும் அதையே எங்கள் வாழ்வாக்கி உமது இறையரசின் கனவுகளான உண்மை, அன்பு, நீதி நிறைந்த சமுதாயத்தை மலர செய்ய தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீமையை தவிர்த்து நன்மையை விரும்பும் அன்பு இறைவா, தீமையான சொற்கள், செயல்கள் மற்றும் சிந்தனையை தவிர்த்து எங்கும் நன்மை செய்து பாலன் இயேசுவின் பிறப்பதற்கு ஏற்ற இடமாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உருமாற்ற வரமருள தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடை வள்ளலே இறைவா, மாதா டிவி வழியாக இத்திருப்பலியில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் தேவைகளை நீர் அறிவீர். அவற்றை நிறைவேற்றி அவர்கள் வாழ்வில் மகிழ்வையும் மன அமைதியையும் பொழிந்திட தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புக்குரியோரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். உலகமூடு புனித மரியன்னை பெசிலிக்கா இறை சமூக இறை பிள்ளைகளாகவும் இந்த இறை சமூகம் சார்ந்த ஒரு அன்பிய மண்டலம் சார்ந்த அருமையான இறை பிள்ளைகளாகவும் இந்த கல்வாரி பலியை சிறப்பு செய்வதற்காக பல்வேறு நல்ல தயாரிப்புகளோடும் உங்களுடைய வருகையினாலும் உங்களுடைய உடனிருப்பாலும் உங்களுடைய பங்கேற்பு மற்றும் பங்களிப்பாலும் உதவுகின்ற நன்மையான செயல், இறைவனுக்கு உகந்த செயல், நிறைவான இறை ஆசிரை உங்களுக்கு கடவுள் வழங்க நம்முடைய அன்னை பரிந்து பேசுவாராக. மாதா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களாக இந்த கல்வாரி பலியிலே கலந்து கொண்டு அன்னை மரி அன்பு தாயினுடைய தெய்வீக பரிந்துரை வழியாக இயேசு ஆண்டவருடைய அன்பு கரை இறை ஆசிரை தங்களுடைய வாழ்வின் தேவைகளில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நம்பிக்கை மனதோடு இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் நிறைவாய் கடவுள் ஆசீர்வதிக்க நம்முடைய அன்னை பரிந்து பேசுவர். இந்த நல்ல நாளிலே நம்முடைய வாழ்வின் தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிற இந்த தருணத்திலே நம்முடைய வாழ்வின் தேவைகளில், வாழ்வின் சூழ்நிலைகளில், வாழ்வின் சவால்களில் கடவுளுடைய தெய்வீக உடனிருப்பால் நாம் பெற்றுக்கொண்ட இறை உதவிகளுக்காக, இறை நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற நல்ல மனநிலை கண்ணோக்குகிற கடவுள் நன்மை நிறைந்த இறை ஆசிரியர் நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே அவருடைய தெய்வீக உடனிருப்பால் தருவார். அத்தகைய ஒரு ஆசிரியரை நம்ம எல்லாரும் பெற நம்முடைய அன்னை மாமரி அன்பு தாய் நமக்காக பரிந்து பேசுவாள். நம்புவோம், நிறைவான இறை ஆசிரியர் பெறுவோம். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏத்தருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமாக நம்ம எல்லாரும் இணைந்து பூ கொடுக்கின்ற இந்த காலை கல்வாரி பலி எல்லாமல்ல நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் இந்த தூய மறை நிகழ்வின் வழியாக
நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என்று யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் இயேசு ரசம் இருந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆல்பர்ட் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தார். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலவாய் வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு ஆண்டவரின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்திரு தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எமக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியோரே, ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். அமைதியின் வாழ்த்து. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அன்பாய் அழைப்பு பெறும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அகநிலவே, என் இருளில் நீக்கிடவா. அருள்மழையே, என் உளமதின் வறட்சியை நீக்கிடவா. அருட்தனியே, என் அகநிலவே, என் இருளினை நீக்கிடவா. அருள்மழையே, என் உள்ளமதில் வறட்சியை நீக்கிடவா. அருட்தனியே, என் அகநிலவே, என் இருளினை நீக்கிடவா. ஆயிரம் வாழ்த்தொலிகள் உன்னை ஆராதனை செய்யும் தீபங்களோ. ஆயிரம் வாழ்த்தொலிகள் உன்னை ஆராதனை செய்யும் தீபங்களோ. ஆனந்தம் பொழிந்திடவா, இன்ப ஆறுதல் அளித்திடவா. ஆனந்தம் பொழிந்திடவா, இன்ப ஆறுதல் அளித்திடவா. இறைவா, அருட்தனியே, என் அகநிலவே, என் இருளினை நீக்கிடவா. நன்றி சொல்லி மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமாவியாரால் தூண்டப்பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த நம் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம் அன்னையின் துணை நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. லீபானின் நீர்த்துணையே தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகே, சீயோனின் அருள் மகனே. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரியோரே, அருமையானோரே, குளித்துறை மறை மாவட்டம் முழகுமூடு புனித மரியன்னை பெசலிக்கா இறை சமூகம் சார்பிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதிலும் உங்கள் எல்லாரையும் பாராட்டுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு பல்வேறு தயாரிப்புகளோடும் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற நல் எண்ணங்களோடும் பகிர்தலால் மகிழ்வை பரப்புவதே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் ஒரு முதன்மை பொருளாக இருக்க முடியும் என்கின்ற உயிரை நோக்கிலே எளியவர்களை ஆதரிக்கிற பல்வேறு நல காரியங்களை முன்னெடுக்கிற உங்களை பாராட்டுகிறேன். இறையாசிர் உங்களை மேன்மேலும் வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். புனித மரியன்னை பெசலிக்கா இறை சமூகம் நோக்கி அன்னையின் அன்பு பக்தர்களுடைய வருகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிகரித்து கொண்டிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளுக்கு அன்னையோடு சேர்ந்து நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் மிக சிறப்பான வழிபாடு. காலை 10 மணிக்கு ஜெபமாலை, அன்னையின் புகழ் மாலை, தொடர்ந்து சிறப்பு நற்செய்தி கொண்டாட்ட வழிபாடு, இறைவனை மிக நெருக்கமாக உணர செய்யக்கூடிய ஜெப வழிபாடு, நற்கருணை இறையாசிர் மதிய உணவு என்றும், மாலையிலே 6 மணிக்கு அன்னையின் ஜெபமாலை, அன்னையின் புகழ் மாலை, அன்னையின் தேர் பவனி, அதை தொடர்ந்து சிறப்பு நற்செய்தி கொண்டாட்டம், சிறப்பு நற்கருணை ஆசிரியர் நடைபெறுகிற அந்த வழிபாடுகளிலே மிக ஏராளமான இறைமக்கள் கலந்து கொள்வது போன்று இந்த அருமையான இறை சமூகம், இந்த பெசலிக்கா இறை சமூகம் 2026ஆம் ஆண்டு முதல், அதாவது வருகிற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அந்த புதன்கிழமை முதல் இனி வருகிற எல்லா புதன்கிழமை தோறும் தூய சகாயன்னை நவநாள் நன்றி வழிபாடு, தொடர்ந்து நற்செய்தி கொண்டாட்ட திருப்பலி, நற்கருணை இறையாசிர் என்று சொல்லி பகல் பொழுதிலும் மாலை பொழுதிலும் இந்த சிறப்பான நவநாள் அன்னையினுடைய பரிந்துரைக்காக
இயேசு ஆண்டவருடைய பரிபூரண பலனை பெறுவதற்காக இங்கு நிறைவேற்றப்படுகிற நற்செய்தி கொண்டாட்ட திருப்பலிகளிலும் இந்த நவநாள் வழிபாடுகளிலும் கலந்து கொண்டு அன்னை வழியாக அவருடைய தெய்வீக பெருந்திரு வழியாக இயேசு ஆண்டவருடைய அன்புக்கரை இறையாசிர் உங்களுடைய வாழ்விலே முழுமையாய் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாரீர், அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வாரீர். அன்னை வழியாக வர விரும்புகின்ற நிறைவான இறைவேண்டலை எடுத்து சொல்லி இறை ஆண்டவருடைய அன்புக்கரை இறையாசிரை நிறைவாக பெறுவீர். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்து பிறப்பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். கடவுள் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையில் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. என்னை வாழ வைத்தது அந்த அருளை அமுதே அழகே. நீ வாழ்க, நீ வாழ்க, என்ன அழகு உன் அருள்.